கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி மக்களை கர்த்தரோட வழியில் நடத்த வேண்டிய பாஸ்டர்ஸே இவ்வளோ மோசமாக இருக்காங்களே, அவங்க பர்சனல் லைஃப் இவ்வளோ மோசமாக இருக்கே, நான் எந்த பாஸ்டர் தான் நம்புறதுன்னு சொல்லி காசிப் பண்ணிட்டுருக்கீங்களா பாஸ்டர்ஸை குறித்து? இல்லைனா ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் மோசமாக பேசி வீடியோ போடுறாங்களே, அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து குழம்பிட்டுருக்கீங்களா? இன்றைக்கி கர்த்தர் உங்ககிட்ட தாங்க பேசணும்னு நினைக்கிறாங்க. என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மவுண்ட் ஆஃப் த கிரைஸ்ட். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம வீடியோ மூலமா கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள். 1 நாளாகமும் 16வது அதிகாரம் 2வது வசனத்தில் இந்த வார்த்தை இருக்குது, இந்த வசனம் இருக்குது. ஸோ ஏசப்பா இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அபிஷேகம் பண்ணவங்கள நீங்கள் தொடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நிறைய ஊழியக்காரங்க தவறு செய்கிறாங்களே, அவங்க பர்சனல் லைஃப் இவ்வளோ மோசமாக இருக்கே, அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, அப்போ அந்த ஊழியக்காரோட செய்திகளை நீங்கள் கேட்காதீங்க. ஒரு ஊழியக்காரோட செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இல்லை அப்படின்னா ப்ளீஸ் அந்த செய்தியை கேட்குறத ஸ்டாப் பண்ணுங்கள். அவங்களோட பாடல்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இல்லை, அந்த பாடல்களை கேட்குறத விடுங்க. உங்கள் பிள்ளைங்க அந்த ஊழியக்காரை பற்றி தப்பான வழியில் போயிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் உட்காந்து பேசுங்க அந்த ஊழியக்காரரை குறித்து. அதை விட்டுட்டு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஒரு மனுஷனை, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனை அவதூறாக பேசுறது நம்ம கர்த்தருக்கு எதிராகவே நடக்கிறதுக்கு சமானம். ஏதாச்சும் ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப ஒரு பாஸ்டரை குறித்து அவதூறாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்காதீங்க. பிகாஸ் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கர்த்தரோட வார்த்தைக்கு எதிராக போகிறதுக்கு சமானம். இப்போ ப்ரெசண்ட்டாக ஒரு பாஸ்டரை பற்றி பயங்கரமான கிரிட்டிசிசம் போயிட்டுருக்கு. ஒரு 100 கிறிஸ்டியன் சேனல் இருக்குது அப்படின்னா 99 கிறிஸ்டியன் சேனல் அந்த பாஸ்டரை பற்றி மட்டுமே போட்டுட்ருக்காங்க. கர்த்தரோட வார்த்தையை அவங்க போடுறதில்ல. அவங்க சேனலில் ஒரு 100 வீடியோ இருக்குது அப்படின்னா 20 வீடியோ கர்த்தரை பற்றி இருக்குங்க, 80 வீடியோ அந்த பாஸ்டரை குறித்து இருக்குது. நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ உங்கள் சேனலில் கர்த்தர் மனுஷங்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? கர்த்தரை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? இல்லைன்னா நீங்கள் சொல்லிட்டு ஒரு பாஸ்டர் அவரை பத்தி, அவரோட தவறுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னும் சில சேனல்ஸ் இருக்கு, அவங்க கம்ப்ளீட்டா சேனல் ஆரம்பிச்சு அவங்களே கிறிஸ்தவர்களா இருந்துக்கிட்டு கிறிஸ்தவ ஊழியக்காரங்களை பற்றி ரொம்ப மட்டமா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஊழியக்காரங்க நல்ல மெசேஜ் எடுத்தால் கூட அவங்க உடைகளை பற்றி அவங்க குறை சொல்கிறதா இருக்கட்டும், ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கான பலனை அவங்க அனுபவிக்கட்டும். ஜஸ்ட் காசுக்காகவும் வியூஸுக்காகவும் அவங்க அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம மக்கள் அதனால வஞ்சிக்கப்பட்டுருக்கோம். அதை பார்த்து ஐயோ இந்த பாஸ்டர் அப்படி, அந்த பாஸ்டர் இப்படி நம்ம குறை சொல்லிட்டே இருக்கோம். கர்த்தரை தேடுறதை விட்டுரும். ஒரு விதமான பயம் ஆட்கொள்ளுது. ஆமாவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 3வது காரியம், பைபிளில் கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க. அவங்கள குறித்து ஜாக்கிரதையாக இருங்கன்னு தான் போட்டிருக்கே தவிர அவங்கள குறித்து நீங்கள் அவதூறாக பேசி உங்களோட சக மனுஷங்களை நீங்கள் காப்பாற்றுங்கன்னு போல. எல்லா மனுஷருக்குமே கர்த்தர் 6 அறிவை கொடுத்துருக்காரு. எல்லா மனுஷனுக்குமே கர்த்தர் பைபிளை கொடுத்துருக்காரு. ஸோ அவங்க அதை படித்து கள்ள தீர்க்கதரிசிகளோட குணங்களை தெரிஞ்சு அவங்கள விட்டு விலகி வரட்டும். ப்ளீஸ் நீங்கள் போய் யாரையும் காப்பாற்ற வேண்டாம். பிகாஸ் காப்பாற்றுற வேலை கர்த்தரோடது. 3rd, நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்கல்ல, ஒரு பாஸ்டரோட ட்ரெஸ்ஸை கொடுத்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்கல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. எந்த அளவையால் நீங்கள் அளக்குறீங்களோ அதே அளவையால் நீங்களும் அளக்கப்படுவீங்க. கர்த்தர் ஒருத்தரை தவிர வேற யாருமே நீதிமான் கிடையாது. உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். பைபிள்ல இருந்து ஒரு ஸ்திரீ விபச்சாரம் பண்ணி பிடிபடுவாங்க. அவங்கள எல்லாருமே கல்லெறிய வருவாங்க. பட் ஏசப்பா அப்ப சொல்லுவாரு, எவன் ஒருவன் தவறு செய்யாம இருக்கீங்களோ அப்படின்னா அவன் ஃபர்ஸ்ட் கல்லை எறிங்க அப்படின்னு சொல்லுவாரு. யாருமே கல்லெறியாம போயிடுறாங்க. இப்ப நான் சொல்றேன், இப்ப எல்லா பாஸ்டர்ஸை குறிச்சும் கொஞ்சம் கூட நெஞ்சில பயம் இல்லாம கிரிட்டிசைஸ் பண்றீங்கல்ல, உங்கள யாரு தவறு செய்யாம இருக்கீங்க? பாஸ்டர்ஸா இருந்துகிட்டு இவ்வளோ தவறு செய்யக்கூடாதுல அப்படின்னா நான் உங்ககிட்ட கேட்குறேன், மனுஷன் எல்லாருமே பலவீனமான பாண்டம். இப்போ நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அந்த பாஸ்டர் அவரோட தப்பை உணர்ந்து அழுது ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு திருந்தி வந்துட்டாரு அப்படின்னா கர்த்தரால் அவர் பற்றுவாரு. இப்போ நீங்க அவளை கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்களே, நீங்க கர்த்தரோட தீர்ப்புக்கு உள்ளாவீங்களா மாட்டீங்களா அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க.
இந்த வீடியோவில் நீங்கள் பேசுகிறதுக்கு தப்பு சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ப்ளீஸ் நான் என்ன தப்பாக பேசியிருக்கேன் அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நான் மெயினாக யாருக்கு நான் இதை மேக் பண்ணேன் அப்படின்னா என்னோட 3000 பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க நம்ம சேனலில், அவங்களுக்காக தான். உங்கள் 3000 பேர் ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் சாத்தானோட இந்த ட்ராப்பில் மாட்டிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணிட்ட எந்த மனுஷனையும் ப்ளீஸ் நீங்கள் காசிப் பண்ணாதீங்க. யார்கிட்டையும் காசிப் பண்ணுற வீடியோவை பார்க்காதீங்க. அப்படிங்க அந்த ஊழியக்காரருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. நான் எந்த ஊழியக்காரருக்கும் சப்போர்ட் பண்ணியும் இல்லை எதிராகவோ நான் பேசலை. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை நம்ம தொட்டா நம்ம அவதூறாக பேசணும் அப்படின்னா நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்னு பைபிளில் இருக்குது அப்படிங்கிறத என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டனோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணால் நம்ம எப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உள்ளாக்கப்படுவோம் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. இப்போது ஒரு மனுஷனை குப்பையிலேருந்து கோபுரத்தில் உயர்த்த தேவன் ஒருவரை தரும் யாராலையும் முடியாதுங்க. இப்போ ஒரு பாஸ்டரை பற்றி தவறாக போயிட்டுருக்குல்ல, அந்த பாஸ்டரோட பாடல்கள் என்ன தொட்டிருக்கு பர்சனலாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பாஸ்டரோட குடும்பம் சேரணும், அவர் வந்து திரும்பி அவரோட ஊழியத்தை சரியாக செய்யணும்னு நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அந்த ப்ரேயரை மட்டுமே பண்ணுங்கள், அவரை காசிப் பண்ணுறதை விட்டுருங்க. எந்த ஊழியக்காரமே காசிப் பண்ணுறதை விட்டுருங்க. இந்த ஊழியக்காரங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, அப்படி மேக்கப் பண்ணுறாங்கன்னு பேசுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க வாயிலேருந்து வர வார்த்தை கர்த்தரோட வார்த்தை தானா அப்படின்றத பாருங்க. அது கர்த்தரோட வார்த்தைக்கு எதிராக இருந்தால் ப்ளீஸ் அவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யார் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.